நேசன் டிவி யூடியூப் சேனல். எல்லாத்துக்கும் தலைவர்கள்லாம் வயசாகிட்டு இருக்கு. எங்களுக்கு இளைஞர்கள் எல்லாரும் இந்த கட்சிக்கு வரணும், இந்த சமுதாயம் வரணும், இந்த கட்சியை எடுத்து பேராக் மாநிலத்தில் உயர்நிலை கல்வியை தொடரும் இந்திய மாணவர்களுக்கு MIED நிதி வழங்கியது. பேராக்கில் கடந்த 2 தினங்களில் 10 தொகுதியில் உள்ள 12 மாணவர்களுக்கு MIED மொத்தம் 4,36,930 ரிங்கிட் வழங்கியதாக மாநில MICA தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி கூறினார். 1984ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட MIED லாப நோக்கமற்ற தனியார் அமைப்பாகும். இந்த அமைப்பு ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கடனுதவியை வழங்கி வருகிறது. MICAவினால் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவ கல்விக் கழகத்தில் கல்வியை தொடரும் இந்திய மாணவர்களுக்கு மட்டும் MIED நிதி வழங்கவில்லை, மாறாக தனியார் கல்விக் கழகங்களில் கல்வியை தொடரும் மாணவர்களுக்கும் நிதி வழங்கப்படுகிறது என மாநில MICA அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்தார். MICA என்ன செய்கிறது என்று நமது சமுதாயத்துக்கு சிலருக்கு தெரிகிறது, சிலருக்கு தெரியவில்லை. அந்த காரணத்தினால் பேரா மாநில MICA நேற்று ஆரம்பித்தோம். MICAவில் MID என்ற கல்வி உதவி நிதி எப்படி கொடுக்கிறார்கள், எப்படி நமது சமுதாயத்துக்கு உதவி செய்கிறார்கள், எப்படி நமது இளைஞர்களை ஒரு பட்டதாரியாக உருவாக்கியிருக்கிறார்கள், உருவாக்க போகிறார்கள் என்று இந்த வேளையில் நாம் படையெடுத்தோம். நேற்று ஆரம்பித்தோம். ஒரு 10 பார்லிமெண்ட் தொகுதிகளில் 12 குழந்தைகளுக்கு கல்வித் தொகையாக கொடுத்து வந்தோம். 12 குழந்தைகளுக்கு கல்வித் தொகையாக 4,36,000 வெள்ளி கொடுத்துள்ளோம். இது போன்று மாதம் மாதம் நாம் கொடுக்க போகிறோம். ஆனால் முன்பும் கொடுத்து இருந்தார்கள், இது மக்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது இந்த கல்வி நிதியை எங்களுக்கு என்னவென்றால் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். அப்படி என்றால் நமது சமுதாய பிள்ளைகள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும். நமக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் உண்டு, அதே போன்று மற்ற பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் அதுக்கு கல்வி நிதி நிறையாக கொடுத்துள்ளோம். இப்போ வரை 25 கோடி கொடுத்திருக்கு. MICA அதன் கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் சேவையை வழங்கவில்லை, மாறாக கட்சியில் அல்லாதவர்களுக்கும் கல்வி நிதி வழங்கி வருகிறது. இம்மாநிலத்தில் உள்ள வசதி குறைந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து நிதி வழங்கப்படும் என்றும் அவர் சொன்னார். வசதி குறைந்த மக்களுக்கு பொங்கல் உபகரணங்கள் அன்பளிப்பு. இந்தியர்களின் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஸ்லாங்கூர் சௌஜானா புத்ரா பகுதியில் வசிக்கும் 50 வசதி குறைந்த இந்திய குடும்பங்களுக்கு பொங்கல் பானை மற்றும் பொருட்கள் வழங்கப்பட்டது. குவாலாலங்காட் பரிவுமிக்க அமைப்பும் MICA சௌஜானா புத்ரா கிளையும் ஒன்றிணைந்து இந்த உதவி பொருட்களை வழங்கினர். குவாலாலங்காட் தொகுதி தகவல் பிரிவு தலைவரும் ஏற்பாட்டு குழு தலைவருமான எஸ் குமரன் கடந்த 7 ஆண்டுகளாக இதுபோன்ற உதவிகளை செய்து வருவதாகவும் வரும் அடுத்த ஆண்டு 100 குடும்பங்களுக்கு வழங்க உள்ளதாக கூறினார். சில பேர் பொங்கல் முடிஞ்ச கேட கோயிலில் வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிற ஒரு B40 மக்கள், அதாவது எங்களால் முடிஞ்ச ஒரு 50 பேர், மேபி அடுத்த வருஷம் 100 பேர் 150 பேர் ஆகலாம். தலைவரோட சப்போர்ட்னால என்னன்னா இந்த 50 பேருக்கு அது பொருட்கள், அதாவது என்னென்ன பொருட்கள், அதாவது அரிசி, கருப்பு சீனி, அவங்களுக்கு நெய், என்னென்ன அந்த சட்டி எல்லாம் நம்ம வந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 7 வருஷமாக காலகட்டத்தில் உதவி செய்கிறோம். பட் இந்த தரக வந்து நாங்கள் வந்து ஒரு பரிசோதனை, அதாவது என்ன நம்ம சொல்கிற மாரி நம்ம தலைவர் ஒரு 500 வெள்ளி, அப்புறம் இருக்கிற அந்த என்ன சொல்லுவாங்க நம்ம லோக்கல் லீடருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு தலைவர் வந்து அவங்களோட சப்போர்ட்னால ஒரு 500 அந்த மாரி கொலெக்ஷன் பண்ணி, இப்போ நாங்கள் சொந்த தொழில் செய்கிறோம், நம்ம ரியல் எஸ்டேட், ஸோ அந்த மாரி ஒரு தொழில் வச்சு நம்ம ஏதோ இங்குள்ள மக்களுக்கு வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். என் பேர் தேவி, ஜெஞ்சாரத்தில் இருக்கேன். பொங்கல் பானைக்கு எனக்கு இது கொடுத்துருந்தாங்க, ஏதோ வந்திருக்கேன். குமரன் அவரோட இதில் வந்திருக்கேன், எனக்கும் கொடுத்துருந்தாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் பொங்கல் புது வருஷம் அதுவும் பொங்கல் பானை கரைச்சி பால்லாம் கொடுத்துருக்காங்க. இதேமாரி அவர் சேவை என்னைக்கும் பெருகணும்னு எங்களோட ஆசீர்வாதம் அவருக்கு எப்போதும் உண்டு. என் பேர் உமா, அப்பா பேர் கண்ணையா. நான் பர்த்திங்லேருந்து வரேன். சுங்கநாங்காலேருந்து வரேன். வீட்டுக்கார் பேர் குணசேகர்.
பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, மருமகன் 1. நான் வேலை இல்லை, வீட்டில் தான் இருக்கேன், உடம்பு முடியாதனால. இந்த வருஷம் பொங்கல் பணம் இந்த வருஷம் தான் வாங்கியிருக்கோம். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கலுக்கு நான் இந்த பானையில் தான் பொங்கல் வைக்க போகிறோம். பேர் சரஸ்வதி. நான் பண்டா சௌஜனா புத்திராவில் இருக்கேன். இன்னைக்கு பொங்கல் நிகழ்ச்சி செஞ்சாங்க. பானை, பொங்கல், பால் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் குமரன் தலைமையில இந்த நிகழ்ச்சி செஞ்சிருக்காங்க. 37 புஷ்பகோம் மையங்களில் ஜேபிஜே சோதனை, விதிகளை பின்பற்றாத வாகனங்கள் பறிமுதல். சாலை போக்குவரத்து இலாகா ஜேபிஜே நாடு முழுவதும் உள்ள 37 கணினி வாகன சோதனை மையங்கள் புஷ்பகோமில் அதிரடி சோதனையை நடத்தியது. இச்சோதனையின் போது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றாத வர்த்தக வாகனங்களை 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்தது. கடந்த மாதம் 31ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட இந்த புஷ்பகோம் சிறப்பு சோதனை நடவடிக்கையில் 21 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜேபிஜே தலைமை இயக்குநர் டத்தோ ஐடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். போலியான வர்த்தக வாகன லைசன்ஸ், பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்தியது, சாலை வரி மற்றும் காப்புறுதி காலாவதியானது, வேறு நிறுவனங்களின் வர்த்தக வாகன லைசன்ஸ்களை பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றங்களுக்காக இந்த வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன என்று அவர் சொன்னார். பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களில் புஷ்பகோம் சோதனையில் தேறிய ஒரு வாகனமும் அடங்கும். அந்த வாகனத்தின் வெளிப்புற அமைப்பு வாகனங்களின் பாதுகாப்பு அம்சங்களுக்கு ஏற்ற வகையில் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து வர்த்தக புஷ்பகோமில் மேற்கொள்ளப்படும் வர்த்தக வாகன சோதனைகளில் ஊழல் நிகழ்வதை தடுப்பதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் ஜேபிஜே அணுக்கமாக செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். வசந்தன் கிண்ண கால்பந்து போட்டி பட்டர்வர்த் ரேஞ்சர்ஸ் குழு வாகை சூடியது. பேராக் ஈப்போவில் உள்ள பெட்டானி எனும் இடத்தில் உள்ள சீக் திடலில் வசந்தன் கால்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் 23 வயதிற்கும் கீழ்ப்பட்டோருக்கான கால்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்றது. வசந்தன் கிண்ணன் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த கால்பந்து போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 16 குழுக்கள் கலந்து கொண்டன. அதில் பட்டர்வர்த் ரேஞ்சர்ஸ் குழு முதல் நிலையில் வாகை சூடி பரிசு தொகை 3000 ரிங்கிட் ரொக்கத்தை வென்றது. இரண்டாவது நிலையில் KSR டாசெக் குழுவும் பரிசு தொகை 2000. மூன்றாவது நிலையில் ஈப்போ ஃப்ரைடே குழு வெற்றி பெற்று 1000 ரிங்கிட் பரிசு தொகையும், நான்காவது நிலையில் தாப்பா தமிழ் குழு வாகை சூடி 500 ரிங்கிட் பரிசு தொகையை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் கே நந்தகுமார். இப்போ நான் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெகிரி மிலானில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் வசந்த விஷயம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு இந்த டோர்னமெண்ட்டுக்கு, எஸ்பெஷலி சஞ்சய்ல, ராஜா அண்ட் நைடு. ஸோ நான் பார்த்ததில் இங்கே யங் பாய்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ இன்னும் இவங்க இன்னும் நிறைய கேம் விளாடணும். நம்ம என்ன சொல்கிறோன்னா இதோடு முடிஞ்சிருப்பாருங்க இந்த டோர்னமெண்ட்டு. ஸோ ரொம்ப பார்க்குறதில்ல. இந்தமாரி விளாட தான் நம்ம நிறைய ஜூனியர் பிளேயர் பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நெகிரியில் மேக்ஸிமம் கோச்சஸ் கொடுக்குறாங்க வாய்ப்புக்கு, 2 பேர் 3 பேர் கொடுக்குறாங்க. அதேமாரி வெளியே பிரசிடென்ட் கப் இதெல்லாம் 5 பிளேயர் 6 பிளேயர் மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மித்த ஸ்டேட்டில் இந்தமாரி இல்லை. ஸோ அதனால தான் அந்த பிளேயர் பரதன் கப்புக்கு விளாடும் போது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்டர் 23 பிரசிடென்ட் வெளியே இவங்கெல்லாம் ஜம்ப் பண்ணி விளாடும் போது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்தமாரி நிறைய பிளேயர், நம்ம இந்தியன் பிளேயர் நம்மளுக்கு நிறையா பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ இதோட நம்ம முடிச்சிடக்கூடாது. இருக்காங்க பிளேயரு, பட் அவங்களுக்கு அந்த மேட்ச் பத்தலை. நிறைய கேம் விளாடணும். ஸோ அந்த கேம் விளாடலனாக்கா நம்ம ரொம்ப பார்க்க முடியாது நம்ம பிளேயர். இப்போ மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம பிளேயர் இருக்க குறைஞ்சிக்கிட்டே தான் போகிறாங்க. இது ஒரு வாய்ப்பு. கோச்சஸ் வந்திருக்காங்க, பார்க்குறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் நினைக்கிறேன் நிறைய பிளேயர் இதோட நிறைய ஸ்டேட்டில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.